தாத்தாவுடைய மரணம் இந்த வீட்டில் பல விஷயங்களை மாற்ற போது, அதுலேயும் முக்கியமாக வந்து கோபியுடைய மொத்த வாழ்க்கையவே வந்து அப்படியே தலைகீழாக திருப்பி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிறது நல்லா தெளிவாகவே தெரியுது. முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ஈஸ்வரிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது எப்பயுமே தாத்தா தான். அவங்க வந்து அவங்கள ஒரு குழந்தை மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணுவார். என்ன இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு. அதுக்கு பிறகு வந்து பாக்கியாவும் தான். ஆக்சுவலாக இவங்க வன்மம் பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் வந்து விஷமான வார்த்தைகளை பேசினா கூட அவள் அப்படி தான், அவள் வந்து கொஞ்சம் வாயில் ஒன்று நினப்பா, மனத்தொன்று நினப்பா, வாயில் ஒன்று வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ அவர் இல்லைங்கும் பொழுது இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர்ட் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வருவாங்க. இந்த கேரக்டருக்கு இதுக்கப்புறம் வந்து நிறைய மாற்றங்கள் வரலாம். இல்லை இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேரக்டரையும் முடிக்கணும், ஈஸ்வரியோட கேரக்டரையும் முடிக்கணும்னு ஒரு கதை வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எழில் வீட்டை விட்டு போனவர் இந்த வீட்டுக்குள்ளார திருப்பி வரதுக்கான சூழ்நிலையும் இப்போ உருவாக ஆரம்பிக்குது. ஏன்னா தாத்தா இல்லை, இந்த சமயத்தில் பாட்டிக்கு ஒரு ஆறுதல் தேவை, எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போயும் நீ கிளம்பி போயிட்ட அப்படின்னா நல்லா இருக்காது, நீ எல்லாம் சாதிச்சுட்டு திருப்பி வரதான் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நீங்கள் வா அப்படிங்கிற மாதிரி வந்து யாராவது அறிவுரை கூறி இவரை திருப்பி வீட்டுக்கு வர வைக்கிறதும், இது அந்த இப்போ எழில் வீட்டை விட்டு போகிறது வர கூட்டு வரதுன்னு கொண்டு போன ட்ராக்கை ஃபுல்லாக மொத்தமாக அந்த தாத்தாவுடைய மரணம் முடிச்சு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஒரு இடியாக இருக்க போகிறது கோபிக்கு தான். என்ன இருந்தாலும் நான் ஒரு ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருந்தார். நல்லா படித்து எம்பிஏ, அப்போவே அந்த காலத்துலேயே எம்பிஏ படித்து முடித்து அதுக்கப்புறம் வந்து பெருசாக ஒரு கம்பெனியெல்லாம் நடத்தி அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்த ஒருத்தர் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குடும்பத்துலேயும் வந்து அவமானப்பட்டு, வெளியே சொந்தக்காரங்கள்ட்டையும் அவமானப்பட்டு, ஈவன் தன்னுடைய புது காதல் மனைவியுமே வந்து பல நேரங்களில் கோவப்படுற மாதிரி ஒரு கதாபாத்திரமாக, பாதி குடியில் வந்து எப்போ பார்த்தாலும் மூழ்கி இருக்கிற ஒரு கதாபாத்திரமாக மாறி இருக்கவர். இப்போ அவருடைய ஒரே அப்பாவுடைய அவர் தான், இவர் மட்டும் தான் வந்து ஒத்த பிள்ளை, ஆனால் வந்து இறுதி காரியத்தை செய்ய முடியல அப்படின்னா வந்து ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும். நிறைய பேர் வந்து என்ன இருந்தாலும் வந்து அந்த பர்த் ரைட் அப்படிங்கிறாங்க, பிறப்புரிமை. அவருக்கு வந்து பிறந்த போதே வந்து அவங்க அப்பாவுக்கு அவர் தான் இறுதி காரியம் பண்ணணுங்கிறது பிறப்புரிமை. அவர் செஞ்ச காரியங்களுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணாருங்கிறதுக்காக அவர் வந்து இப்படி ஒதுக்கி வைக்கிறது நல்லது இல்லைங்கிறாங்க. ஆனால் அது வெறும் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் இல்லை, பல விஷயங்களை அவர் பல நாளாக பண்ணி தான் ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுத்து போய் இனிமேல் மூஞ்சிலே முடிக்காதுன்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி, ஈஸ்வரி 2 பேருமே சொல்லிட்டாங்க. அவங்க மனசுலேருந்து வந்து எங்கள் கூட நின்னவ உண்மையாக வந்து நாங்கள் நல்லவன் நினைக்கிறது எங்களோட மருமக தான், அவள் தான் எங்கள் மகன் முடிவு பண்ணி தான் ஒரு புரட்சிகரமான ஒரு முற்போக்கான கருத்தாக இப்போ வந்து கடைசியாக பாக்கியாவே இறுதி காரியத்தை ஃபுல்லாக செஞ்சு கொல்லி வைக்க போகிறதே பாக்கியாங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் 2 பாதை இப்போ வந்து கோபி முன்னாடி இருக்குது. ஒன்று, நம்ம வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் பாக்கியாதான்னு தான் மேலே இருக்க எந்த தப்பையும் உணராமல் பாக்கியாவை பழிவாங்கிற பேர் வழி இறங்குறது. இன்னொரு பக்கம் இல்லை, நம்ம வந்து நிறைய தவறுகள் செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறது, அதில் பல அடிகள் படுறது. கோபி ராதியாட்டே ஒழுங்காக நடந்துக்க ட்ரை பண்ணுறது, இல்லை கோபிக்கும் ராதியாவுக்கும் நடுவில் ஒரு பெரிய விரிசலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிரிஞ்சிடுறது, அந்த கோபத்தில் அவங்க 2 பேர் பிரிஞ்சிடுறது அப்படிங்கிற மாதிரி கதை போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் நாளைக்கு பெரிய ஒரு அவமானமான விஷயங்களாக அவர் வந்து காலிலே விழாத குறையாக வந்து தயவு செஞ்சு எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் தான் கொல்லி வைக்கணும், எனக்கு வந்து இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துறாதீங்கும் போது அதெல்லாம் முடியவே முடியாது, நீ எங்கள் பிள்ளையே இல்லை எங்கள் மக அப்படிங்கிறது பாக்கியா தான் எல்லாத்தையும் பண்ணணுங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லும் பொழுது, அதுக்கப்புறம் வந்து அந்த இறுதி ஊர்வல காட்சிகள்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக வேறு நிஜமாக நடக்கிற மாதிரி காமிக்கிறனால இன்னும் கொஞ்சம் நெகட்டிவாகவும் வருத்தமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.